வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் இதன் பிரகாரம்தான் தினந்தோறும் நமது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே அவசியமாக தினந்தோறும் வெளியிடக்கூடிய இந்த பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் பாருங்கள். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, முழு விளக்கமாக பஞ்சாங்க பிரிவானது இது என்பதை அன்புடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 30/11/5126 நாள் 14/3/2026 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். இன்றைய தினம் முக்கியமான விசேஷம் என்னவென்றால் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பற்றி நமது சேனலிலே காரடையான் நோன்பு 2026 என்கின்ற தலைப்பிலே மிக மிக விளக்கமாக 3 வீடியோ பதிவானது பதிவிட்டுள்ளோம். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவியலாக பிறந்த ஸ்திரீகள், பெண்கள் அனைவரும், அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் அவசியமாக அந்த 3 வீடியோ பதிவினையும் பார்த்து அதில் நேரமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. பூஜை செய்ய வேண்டிய நேரம், சரடை கட்டிக்கொள்ள வேண்டிய நேரம், அந்த நேரத்திற்குள்ளாக விரத பூஜா விதானம் என்கின்ற சுவாமி அனைத்து தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய அஷ்டோத்திர புஸ்தகமானது தெய்வீக புஸ்தக கடையில் கிடைக்கும். அதை வாங்கி அதிலே காரடையான் நோன்பு அப்படின்னு போட்டு அதில் பூஜை செய்ய வேண்டியதெல்லாம் போட்டிருக்கா. நம்மளுடைய தினசரி பஞ்சாங்க பதிவில் அண்டர்கிரீன நட்சத்திரம், திதி எல்லாம் வருது. அதன் பிரகார சங்கல்பம் செய்து கொண்டு பூஜையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். அனைவருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த ஸ்திரீகள், பெண்கள் அனைவருக்கும் இனிய காரடையான் நோன்பு நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஸ்ரீராமஜெயம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம், விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 30/11/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 14/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:25 அயனம் உத்தராயணி, ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே, பங்குனி மாசே, மீனமாகும். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திரியானது தசம்யாம்,
தசமி திதி 2 நாழிகை 20 வினாடி, காலை 7 மணி 21 நிமிடம் வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது ஏகாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் பிறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு எங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசம்யாம் ஏகாதசி திதி. தங்களது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பிதிர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நாம் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவரவர்கள் பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் மாறிவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவருமே தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்குமே ஒன்றுதான். அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த விஷயமானது இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் இந்த மாதம் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விசேஷங்கள் ஆகியவற்றிற்கு சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும். இந்த மாதத்தை மையமாக வைத்து செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பார்த்தீர்களேயானால் தாங்கள் அனைவரும் தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவானது தங்களது பித்திருக்கள் மரணமடைந்த 1 மாதமோ 2 மாதம் 3 மாதம் அவர்கள் மரணமடைந்த அதே மாதம் அதே திதியில் நிச்சயமாக செய்ய நேரிடும். இதை ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரத்தில். அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் பரிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரே, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்திராட நட்சத்திரம் 54 நாழிகை பின்னிரவு, ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 1 நிமிடம் வரை. அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது காரடையான் நோன்பு பூஜை செய்து சரடு கட்டிக்கொள்ள வேண்டிய நேரமானது இரவு 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடத்திற்குள்ளாக. கும்பமாதம் மாசி மாதம் சுப விசேஷங்களுக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி. ஸ்ரீ காஞ்சி ஜெயேந்திர சுவாமிகள் ஜெயந்தி, அவர் ஜென்ம நட்சத்திர தினம். இன்றைய ராகுகாலமானது காலை 9 மணி 25 நிமிடம் முதல் 10 மணி 55 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 55 நிமிடம் முதல் 3 மணி 25 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 25 நிமிடம் முதல் 7 மணி 55 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 25 நிமிடம் முதல் 8 மணி 25 நிமிடம் வரை குருஹோரை. காலை 10 மணி 55 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 25 நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள். சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையர். சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் வாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 8 மணி 45 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 3 மணி முதல்
இரவு 9:25 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷோ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 9:25 முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 4:01 வரை சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 4:01 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகின்றது. லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.